இல்லைங்க நீங்கள் எல்லாமே நகையை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு சுயநலம். நான் வந்து ஒரு வியாபாரி, தங்க நகை வியாபாரி. நான் தங்க நகையை விற்கிறேன், என்கிட்டயே வந்து வாங்குங்கன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்பயுமே. நானும் நகை கடை வைக்கிறது மட்டும் நானும் சாதாரண குடும்பத்துலேருந்து ஒரு 2 பவுன் நகை எடுக்கணும்னா போய் நகைகளை வாங்கிட்டு வந்தவங்க தானே நாங்களும். நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். ஸோ அப்படின்றப்போ நான் அந்த பக்கத்தில் இருந்து தான் எப்பயுமே சொல்லுவேன், மக்கள் பக்கம் இருந்து. நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. ஒன்று, பணம் இருந்தால் பணத்தில் 70% பணத்தை இப்போ முதலீடு பண்ணலாம் தங்கத்தில். தங்கமோ வெள்ளியோ பண்ணலாம், முதலீடு பண்ணலாம், வாங்குறது. அதில் உங்களுடைய தேவைகள் என்னன்றது முதல்ல பாருங்கள். ஓகே, எனக்கு நான் கோல்டெல்லாம் பெருசாக ஆசை இல்லை, போட மாட்டேன். சில பேருக்கு ஆசை இருக்கும், செயின் பிரேஸ்லெட் அதெல்லாம் போடுவோம், அது மாதிரி போட மாட்டேன். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எனக்கு வேணும். தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. ஓகே, கோல்டு ETF பாண்ட் இருக்குது, ETF இருக்குது. இப்போ பாண்டு நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை நான் வந்து கோல்டு எனக்கு ஆசை இருக்குது, போடணும், என்னுடைய ஒய்ஃபுக்கும் நான் எடுத்து கொடுக்கணும், ஏன்னா இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். அது மாதிரி மகளுக்கு திருமணத்துக்கு நாங்கள் நகையாகவே வாங்கி வைக்கணும் அப்படின்னா நகையை போய் வாங்குங்க. ஓகே, அதுவும் அதுலேயும் 2 விதமாக பிரிப்பேன். நகை வாங்குறதுலேயும் எனக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நகையை வேணும், என் குழந்தை பெருசாக இருப்போம், என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப தான் நகை வேணும் இப்போதைக்கு, ஆனால் சேர்க்கணும், நான் ஃபிசிக்கலாக சேர்க்கணும் அப்படின்னா காயின் வாங்கி வச்சுக்கேன். ஓகே, இல்லை என் ஒய்ஃபு போடுவாங்க, போட்டு அனுபவிப்பான், அதை நகையை நாங்கள் நாளைக்கு மாற்றிட்டு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக நகையை வாங்கிடுங்க. இப்போ நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கிங்கன்னு சொன்னீங்க சார். இப்போ நகையாக வாங்குறதை விட காயினாக வாங்குறது பெனிஃபிட், அதோட மதிப்பு கூடும் அப்படின்றதுனால சொல்கிறீங்களோ? இல்லை, ஏன்னா நமக்கு இப்போ தேவையில்லை. ஃபிசிக்கல் கோல்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்குறப்ப செலவுகள் கொஞ்சம் குறையும். நகையாக வாங்குறப்போ ஒரு 15% வந்துடுது அப்படின்னா காயினாக வாங்கினா ஒரு 5% முடிக்கணும். ஓகே, காயினுக்கு 2% டை சார்ஜ், 3% GST, 5%. நகையை வாங்கினீங்கன்னா 12% அதுக்கு உண்டான சேதாரம், செய்கூலி, விற்பனை, தயாரிப்பு செலவு, 3% GST, 15%. அதனால ஒரு 10% மிச்சப்படும் உங்களுக்கு. அப்படி சொல்ல வரேன். எனக்கு வேணான்னா இல்லையா நகையாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஓகே, எய்தர் ETF மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடட் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அது மாதிரி பண்ணிக்கலாம், பேப்பர் கோல்டாக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். ஆனால் புத்திசாலித்தனம்ன்றது வந்து கோல்டுலேயோ சில்வர்லேயோ முதலீடு பண்ணுறது நல்ல விஷயம்.